குட்டி புலி என்னுடைய முதல் படம். அதில் அம்மா சென்டிமெண்ட்டு வச்சு படம் எடுத்தேன். அது நல்லபடியாக சில குறைகள் பத்திரிகைகள் சுட்டி காட்டினாலும் அதை திருத்திக்கிட்டு நான் இந்த படத்தில் ஒரு லைவாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் நடக்கிற பாச போராட்டம் அண்டு ஈகோ யுத்தம், இதை வந்து படமாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த ஒரு விஷயந்தான். அவங்களுக்குள்ளே நடந்த விஷயத்தை தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை எடுத்து படமாக்கணுன்னு 16 வயசில் நினச்சது இன்றைக்கி ஞானவேல் சார் மூலமாகவும் கார்த்தி சார் மூலமாகவும் நிறைவேறியிருக்கு. அதனால் இந்த மேடையில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஸோ இதே மாதிரி என்னுடைய படைப்புகள் எல்லாமே படைப்புகள்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய அடுத்து வர்ற சினிமா எல்லாமே ஏதாச்சும் ஒரு உறவை பற்றி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வேறு தெரியாது, எனக்கு சிட்டிலலாம் படம் இருக்குது தெரியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை தெரியாத தொழில். ஊரில் ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை தொட்டவனு கேட்டான், தெரியாத தொழில் தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான்னு. ஸோ அதனால் பார்த்தீங்களா மேடையில் ஏறும்போதே திணறுது. தெரிஞ்ச சொல்லோட 10 பேர்த்துக்கு முன்னாடி தான் சொல்லுவது. அதனால் எனக்கு பேசவும் தெரியாது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் சொல்லிக்கிறேன் கார்த்தி சாருக்கும் ஞானவேல் சார், எஸ்ஆர் பிரபு சார், எஸ்ஆர் பிரகாஷ் சார் அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அதேமாதிரி அந்த மேடையில் வந்து எப்பயுமே வாய்ப்பு கொடுத்தது, வாழ்க்கை கொடுத்தது, 2 பேரும் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அவங்க அண்ணன் மாதிரியா அம்மா மாதிரியா. அதனால் குட்டி புள்ளியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சசிகுமார் சார் அவர்களுக்கும் முருகானந்தம் சார், ப்ரொடியூசர் முருகானந்தம் சார் அவர்களுக்கும் இந்த மேடையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த என்னுடைய ஒளிப்பதிவாளர், அதாவது நான் குட்டி புள்ளியிலே அவரை ட்ரை பண்ணேன், பிடிக்க முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ இந்த படத்தில் ஞானவேல் சார் மூலமாக ஈஸியாக கிடச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து எனக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்காரு. அவருடைய உழைப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதே மாதிரியாக இசையமைப்பாளர் ஜிவி சார். ஸோ மெட்டுக்கள் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். எந்த மெட்டுக்களும் ஒன்று சாரமாக தான் இருக்கும். அதேமாதிரி அதுக்குள்ளேயே ஒவ்வொரு பல்லவி ஒன்று இருக்கும், சரணம் 2 சரணம் வேரியேஷனாகவே இருக்கும். அதேமாதிரி சாங்கில் லிரிக்கிலையும் எல்லாமே வேரியேஷனாக இருக்கும். ஒன்று வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான உறவு, அவங்களுடைய பாசம், அந்நிய புண்ணியம், அப்படி ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரி மாமனுக்கும் மருமகனுக்கும் உண்டான ஒரு சாங் இருக்கும். தமிழ் சினிமாவில் மாமன் மருமகன் ஒரு படம் வந்திருக்குது. அது வந்து 1962 கோவலசன் சார் டைரக்ஷன் பண்ண கற்பகம். ஸோ அதுக்கப்புறம் யாருமே தொடலை அந்த களத்தை, நான் தொட்டிருக்கேன். ஸோ என்றைக்குமே மாமன் மருமகன், எல்லா பேருக்குமே மாமா உண்டு, எல்லாருமே மருமகனாக உண்டு. ஸோ இந்த உரையை யாரும் தவிர்க்க முடியாது, இந்த உரையை யாரையும் தள்ளி வைக்க முடியாது. அதை வந்து நீங்கள் தான் வெற்றி படமாக்கணும். அதுக்கப்புறம் எடிட்டர் பிரவீன் சார், அதுக்கப்புறம் வீரசமரனை, இப்படி எல்லா பேரும் எனக்கு நிறையா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக என்னுடைய பணியாற்றிய நான் அஷ்டங்கள்லாம் சொல்ல மாட்டேன், என்னுடைய வருங்கால இயக்குநர்கள் செல்வபாண்டி சார், இளங்கோ, பாலா, கீரன், பரணி, பாண்டி, தட்சன் என அனைவருக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து வேறு எதையும் பற்றி குறிப்பிடலை, மாமன் மருமகனை பற்றி முழுமையான ஒரு பாசப்படம் தான். இதில் எதை பற்றி நாங்கள் தாழ்த்தியோ யாரை பற்றி உயர்த்தியோ சொல்லலை. மீண்டும் சொல்கிறேன், இது முழுக்க ஒரு மாமன் மருமகன் சம்மந்தப்பட்ட கதை. அதேமாதிரியா எனக்கு முதல் படத்தில் எப்படி குட்டி புலிக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வச்சிங்களோ, அதேமாதிரியா என்னுடைய 2வது படமும் கொம்பனையும் வெற்றி பெற செய்யுமாறு முன்னாடி இருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி என அனைவருக்கும் என்னுடைய கோரிக்கையாக வச்சு என்னை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்லுன்னு தெரில, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இதை நல்லபடியாக ஃபார்வர்ட் பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் படத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு தடவை நான் மறந்துட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம மேடையில் எங்கள் அம்மா இல்லாத மாதிரி தான் இதெல்லாம், அது மாதிரி தான். ஏன்னா இந்த இப்போ மேடையில் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லைங்கிறது ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அதே மாதிரியா இதில் நான் பேசாத அந்த வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன். ராஜகிரண் சார், அவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அந்த படம் வந்து நான் இந்த கதை மாமன் முத்தையா அப்படிங்கிற கேரக்டர் என் மனசுக்குள்ளே வரும்போதே அதுக்கு ராஜகிரண் சார் தான் ராசாவி மனசில் பார்த்தவொடனே உருவாச்சு. ஸோ அன்னிலேருந்து இந்த கதை முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜகிரண் சார் இல்லை சத்யராஜ் சார் வச்சு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது அவர் தான் பண்ணணும், அவர் பண்ணால் தான் உயிர் கிடைக்கும் அப்படின்ட்டு 10 வருஷம் சொல்லிட்டு குட்டி புலி பண்ணேன். ஸோ இப்போ ராஜகிரண் சாரை வச்சு அந்த படம் பண்ணிட்டேன். அவர் இந்த படத்துக்கு ஒரு மாமனா நான் நினச்சேன்.
முத்தையாவா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நல்ல டெக்னீஷியனாக சேர்ந்து இந்த படம் எடுத்திருக்கோம். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், அதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை உங்களுடைய இதாக இருக்குது. நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து எனக்கு அடுத்த கட்ட வெற்றியை கொடுக்கணும். நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வெற்றி படத்தில் இருப்பதற்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு வணக்கம், நன்றி. இது படம் ஆரம்பிக்கும் போது ஞானவேல் சார் கூப்பிட்டு இந்த படம் ஒரு வில்லேஜ் படம், இதை வந்து வில்லேஜாக காமிக்கணும் அப்படின்னாரு. ரொம்ப அழகாக காமிச்சு கார்த்தி சாரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியல. முத்தையா சார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். வயசை கம்மியாக காமிச்சுக்கிடுவார். ஓகே, தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் முதல் வணக்கம். குட்டி புலிக்கு பிறகு தம்பி முத்தையா இயக்கத்தில் ஒரு அற்புதமான கதை. இது சினிமா என்பது ஒட்டுமொத்த செயற்கை இருந்தாலும் அது வந்து நடந்த சம்பவங்களை தொகுத்து அதில் நம்ம திரையில் காமிக்கிற பொழுது அதில் ஒரு ஜீவன் இருக்கும். ரசிகர்கள் அதை ஒன்றி பார்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அந்த வகையில் தன் வாழ்க்கை நடந்த சம்பவங்களை, தன் உறவுகளில் நடந்த சம்பவங்களை இளம் பிராயத்திலிருந்து கணித்து ஒட்டுமொத்தமாக சேகரித்து அதை உயிர் கொண்ட ஒரு கதையாக உருவாக்கினான். உருவாக்கியதற்கு பிறகு இது வெகுஜன மக்கள்கிட்ட இந்த உண்மையான இந்த நிலவரங்கள், இந்த உறவு சூழலில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், சிதறல்கள், கோபங்கள், தாபங்கள், அன்பு, அரவணைப்பு எல்லாம் போய் சேரணுமே என்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு நடிகரை சந்திக்கிறாப்புல கார்த்திக். இந்த கார்த்திக் ஒத்துக்கிட்ட உடனே அடுத்து அவர் ஒத்துக்கிடலை அப்படின்னா இந்த நிலைக்கு வந்திருக்குமான்னு என்னால் சொல்ல தெரியல. ஏன்னா அவர் அதில் இருக்கக்கூடிய ஒரு பருத்தி வீரனுக்கு பிறகு என்னை வேறு ஒரு கோணத்தில் காமிக்கக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு கதையை தேடிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த கதையை கிடைச்ச உடனே அன்பு தம்பி ஞானவேல்ராஜ் கேட்டுட்டு ஒரு இன்னைக்கு வந்து வேலையில்லா பட்டதாரி ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், அந்த இயக்குனர் ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடியவர், அவரை ஒரு ஒளிப்பதிவாளராக தம்பி வீரசேமர் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருந்தவர், ஒரு அற்புதமான படைப்புகளில் கலைப்பணியாற்றிய அந்த தம்பியை அவனையெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வந்து இந்த படைப்பை கொடுத்து ஒரு அற்புதமான டீமு. இன்றைக்கி இளம் வட்டத்தின் மத்தியில் ஒரு நடிகனாகவும் வெற்றி பெற்றக்கூடிய அன்பு தம்பி ஜிவி பிரகாஷ் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து எந்த சிக்கலுமே இல்லாமல் கதை வலுவாக இருந்த காரணத்தினால ஒரு முறை கதையை சொல்ல வைத்து ராஜ்கிரண் சாரை ஒத்துக்க வச்சு, ஏன்னா ராஜ்கிரண் சார் எல்லா கதையும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும், அவரையும் ஒத்துக்க வச்சு இது மாமனாருக்கும் மருமனுக்குமான ஒரு அற்புதமான ஒரு உறவு. இது ஒரு நிச்சயமாக அந்த திரையில் பார்க்கிற பொழுது எல்லாருமே ஒன்றி போயிடுவாங்க. ஒரு மஞ்சப்பை என்ற ஒரு படத்தில் ஒரு முரட்டுத்தனமான வெற்றியை கொடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. ஸோ சாருக்கு இந்த படம் என்பது அப்படி ராஜ்கிரண் சாரும் கார்த்திக் சாரும் அப்படி போட்டு நடிச்சிருக்காங்க. அது நாங்கள் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கோம். அதே போல் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா ராஜ்கிரண் சாரும் கார்த்திக் நடித்தது என் தம்பி கருணா வந்து நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், மண்ணின் பிள்ளை. அந்த தம்பியோட நான் வந்து கழுகு படத்தில் நடித்தோம். அந்த படம் ஹிட்டு. அதற்கு பிறகு இதில் என்னென்னா என்னையும் நகைச்சுவாக்கி தம்பியை குணச்சித்திரம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு அற்புதமான கூட்டணி. நான் எல்லா இயக்குநர்கள்ட்டையும் ஒரு கோரிக்கையாக வைப்பதுண்டு, ஒரு படத்தை பற்றி 2 படத்தையும் பண்ணி சிக்கலில் இருக்கக்கூடிய இயக்குநர்களை தேடி கண்டறிந்து அதை ஒரு படத்தில் யாரோ ஒரு நடிகனுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த இயக்குநர்கள் அந்த ஒரு படம் 2 படம் வெற்றி பெற்று வர முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு ஒரு படத்தில் ஒரு 4 காட்சிகள் 5 காட்சிகள் கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக அது படைப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வகையில் என் பங்காளி மாரிமுத்துக்கு அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கவிவாக்கு பொய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கவித்துவ உணர்வுகள் கொண்ட 2 பேரை இந்த படத்தில் ஒரு தனிக்கொடியையும் மகாலிங்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறது என்பது ஒரு கீழ்த்தட்டு மக்களை அவர்களுக்கு ஜனரஞ்சகமாக இரவு நேரத்து பொழுதுபோக்குவதற்கான ஒரு காரியதர்சியாக இருந்த ஒரு மகாலிங்கத்தையும் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனிக்கொடியையும் இன்னைக்கு வந்து பெரிய திரையில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது மகாலிங்கம் அவர்கள் சொன்னது போல இங்கே படிச்சுக்காமி அங்கே பாடிக்காமி இங்கே பாடிக்காம இங்கே பாடிக்காமி சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆத்மாக்கள் எத்தனை ஒரு காலம் போராடிட்டு இருந்திருக்கும், எப்படி இருந்து யாருக்கும் தெரியாது. அந்த 2 ஆத்மாக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு அந்த என்ன சொல்றது,
அந்த உற்சாகம் என்பது இந்த படைப்புக்கு இருக்கும். அந்த 2 ஆத்மாக்களுடைய அந்த உற்சாகம் இந்த படைப்பினுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதியளிக்கும்னு சொல்கிறேன். அந்த வகையில் எனது ஞான சித்தர் சிவகுமார் ஐயாவுடைய பிள்ளை கார்த்தியோட நடித்த அந்த பெருமையாக கருதி இந்த படம் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெற வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்ததாக ஜிவி பிரகாஷ் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கொம்பனுடைய ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஃபோக் ஆல்பம். அது வெயில் என்னுடைய முதல் படம் வந்து ஃபோக்கில் தான் ஆரம்பித்தேன் என்னோடய கெரியரை. அதுக்கப்புறம் திருப்பி ஆடுகளம் வந்து ஃபோக் சாங்ஸ் வந்து ரூரல் ஃபோக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 3வதாக கொம்பன் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சினிமாத்தனமாக பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேருந்தே 2 ரைட்டர்ஸ், மகாலிங்கம் அண்ட் தனிக்கொடி 2 பேருமே வந்து ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் நினைக்கிறேன் 2 பேருக்குமே. அவங்க அதுக்கு முன்னாடி பாலாசர் படத்தில் எழுதினாலும் முதல் ரிலீஸ் வந்து இந்த ஆல்பம் தான் அவங்களுக்கு. ஊர்லேருந்தே அவங்க எழுதுகிற பாடல்கள் அவங்களுக்கு வந்து நார்மலாகவே அவங்க ஃபீல்டில் எழுதி வச்சுருப்பாங்களா, அந்த பாடல்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தியா சார்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவருடைய பாடல்கள் வந்து நிறைய, உங்களோட ஒரு பாடல் இல்லை சார், ஒரு 7-8 எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வடிவமைப்புன்னு ஒன்று கொடுக்கணும். ஏன்னா நம்ம ராவாக நம்ம அப்படியே பாடணுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பீப்புளை தான் ரீச் ஆகும். ஸோ ஃபுல் கமர்ஷியல் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ் ஆடியன்ஸ் ஃபுல்லாக ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வடிவமைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு டியூன் வந்து அதை ஸ்கேல்னு அதை ஸ்ருதிலையும் ராகத்துலேயும் அதை வந்து மாற்றி ஒரு சினிமாவும் ஒரு ரா மியூசிக்கும் பிளெண்ட் ஆகி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் வந்து கொம்பனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வாசிச்ச மியூசிஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து தான் கூப்பிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு ரெகுலர் லிரிக் ரைட்டர்ஸ் மாதிரி எழுதாமல் ஒரு 2 நியூ லிரிக் ரைட்டர்ஸை வந்து போல்டாக வந்து முத்தையா கூப்பிட்டு வந்தார். அதே மாதிரி அவங்கள வந்து அவங்களும் டெலிவர் பண்ணாங்க. கருப்பு நிறத்த அழகி பாட்டு வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அந்த 8 ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய லிரிக்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஞானவேல் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். சார் அந்த கருப்பு நிறத்த அழகி செம்மையாக இருக்குது சார், அதை வந்து பாட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், டெஃபினட்டாக பொட்டென்ஷியல் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது அது அந்த ஐடியா அப்படின்னு சொன்னேன். சார் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். அப்புறம் அவரை கூப்பிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணோம். அப்புறம் தனிக்கொடி சார் வந்து நிறைய அந்த செகண்ட் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு 10 பாட்டு இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு செலிப்ரேஷன் சாங் பார்த்தீங்கன்னா அவரு வந்து ஒரு 25 பாடல்கள் எழுதி அதுலேருந்து ஒரு 8 செலக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து வச்சு டியூனாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். என்ன சொல்கிறது, எப்பவுமே சொல்லுவாங்க இந்த ஆல்பமில் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க, என்ன புதுசாக பண்ணியிருக்கீங்க அப்படின்வாங்க. இதில் வந்து ஒரு முயற்சி இருந்தது இந்த ஆல்பமில். ஆனால் டைமும் வந்து எங்களுக்கு சுத்தமாக இல்லை. அதாவது 4 நாளில் பாட்டு வேணும், 2 நாளில் பாட்டு வேணும்னு முத்தியா வந்து ஸ்டுடியோவில் உட்காந்துருவாரு. சிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக் சிங்கர்ஸ் ப்ராப்பராக. இன்ஃபேக்ட் மகாலிங்கம் சாரை நான் பாட வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆக்சுவலி அந்த ஸ்கேல் அவங்களுக்கு அந்த பிச்சிங்கு அந்த ஸ்ருதியில் வந்து வரதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். திருப்பி என்ஜினியரை ட்ரை பண்ணேன், எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் அதை தாண்டி இருந்தாலும் உங்களுடைய பாடல் வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு சார். இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். எனக்கு அந்த விஷுவலோட பார்க்கும்போது எனக்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், டான்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டெஃபினட்டாக அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து அவங்க ஆடியோ லேபிள் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை வச்சு ஃபஸ்ட் டைம் அவங்க ஆடியோ லேபிள் ஆரம்பிச்சிருக்கீங்க சார். நல்லா வரும் நம்புகிறேன். அண்ட் கார்த்திக் கூட நான் ஒர்க் பண்ணுற 3rd ஃபிலிம். எல்லாமே வேறு ஜானர்ஸ் 1901 எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் கிடச்சிருக்கு அவருடைய வேரியேஷன்ஸு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கருணா சார் கூட திருப்பி ஒர்க் பண்ணுறோம். ஸ்டுடியோ கிரீன் இன்றைக்கி வந்து டார்லிங் வந்து 50வது நாள் வந்து டச் பண்ணியிருக்கு. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது ஒரு வெற்றி படமாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு இந்த நாள். அண்ட் இன்னைக்கு கிரீன் ஆடியோ லான்ச் ஆகுது. அண்ட் தேங்க்ஸ் டு ஞானவேல் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் சூப்பர் ஹிட். தேங்க்ஸ். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ்க்கு அப்புறம் இந்த படம், மெட்ராஸ்க்கு நீங்கள் பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய பாராட்டுகள் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். பட் ஸ்டில் என்ன படம் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த படம் நல்ல படமாக இருக்கணும், நிறைய பயந்துகிட்டே இருந்தோம். வில்லேஜ் ஃபிலிம்ஸை நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். வில்லேஜ் படம் போனாலே பயமாக இருக்கும். திரும்ப பருத்தியர் லெவலில் எதிர்பார்ப்பாங்க, இல்லை என்ன நடித்தாலும் பருத்தியர் மாதிரி இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. அதனால் அந்த சைடே போகலை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து முத்தையா அந்த கதை சொன்னார். ஃபர்ஸ்ட் லைனாகவே மாமனுக்கும் மருமனுக்கும் நடக்கிற கதை, கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். எப்படியாவது வந்து பொண்ணோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் அப்பாவா இல்லை வந்து எங்கள் தாய் மாமா மாதிரியா, என்ன ஒருவனே புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாமனாருங்கிற விஷயம். ஸோ அவங்க 2 பேருக்கு நடக்கிற ஈகோவாக இருக்கும், ஈகோ
அவங்க 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப், அந்த உறவை அது எப்படி எடுத்துக்கிறதுங்கிற புரியாமல் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு கதைங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தைரியமா இருந்துச்சு. அது ராஜ்கிரண் சார் தான் பண்ண முடியும் போது இன்னும் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் நம்ம கூட இருக்கும்போது படத்துக்கு பெரிய பலமா இருக்கும். அந்த கதைக்குள்ள இருக்க ஒவ்வொரு விஷயங்கள், அம்மா கேரக்டர் ஆகட்டும், அது கோவிசர்லா மேடம் தான் பண்ணணும்னு சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க எல்லாருமே டைப் காஸ்டா திரும்ப திரும்ப காமெடி ரோல்லே நடிக்க வைக்கும்போது ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தில் அவங்க காஸ்ட் பண்ணதே ஒரு பெரிய பலமா இருந்துச்சு கதைக்கு. லட்சுமி மேனன் தான் பண்ணணும்னு சொன்னாரு. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போதே இந்த ப்ராஜெக்டோடைய கலர் ரொம்ப அழகா இருந்துச்சு. வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு டெக்னீஷியன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா திரும்ப வில்லேஜ் படம் பண்ணும்போது தரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். அது வேல்ராஜ் சார் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் நம்பணும். இன்னைக்கு அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு வில்லேஜ் படம் ட்ரையாக போயிடுமோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் நான் நினச்சா, இல்லை அது வேறு கலரில் இருக்குது. சரி இதெல்லாம் ஓகே. ஆனால் மறுபடியும் மதுரை சைடுன்னு சொல்கிறீங்களே சார், எனக்கு பயமாக இருக்குது, மதுரைக்கு போகிறக்கே பயமாக இருக்குன்னு. இல்லை சார் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக வேறேன்னாரு. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். மதுரையில் இருக்கிற கல்ச்சரே வேறு, ராமநாதபுரம் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்ச்சரே டோட்டலாக வேறு. அது கிராமமாகவே தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே தண்ணி கிடையாது, பச்சையாகவே இருக்கும், பார்த்தா எல்லாம் முள்செடி தான். விவசாயம் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது. ஸோ நிறைய வெளியூர் போயிருக்காங்க. நிறைய பேர் மிலிட்ரிலையும் போலீஸ் சர்வீஸில் தான் இருக்காங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குது, அந்த ஊரில் தான் எடுக்க போகிறோம். பருத்திவீரனில் காமிச்சது ஒரு பீரியட் மாதிரி இருக்கும், செல்ஃபோன்ஸே காமிச்சிருக்க மாட்டார். பட் இதில் ஒரு டச் ஃபோன் வச்சிருக்கிற ஒரு ஆட்டு வியாபாரியாக நான் நடிக்கிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவான கேரக்டர், தண்ணி அடிக்காத ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஊர் ரொம்ப முக்கியம், அம்மாவை மதிக்கிற ஒருத்தன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு திரும்ப பண்ணணும்னு. ஸோ கொம்பனுங்கிற கேரக்டர் பருத்திவீரன்லேருந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள ரொம்ப ஆழமான எமோஷன் இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க போகிறோம், ஒரு மாமனாருங்கிற ஒருத்தர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற ரொமான்ஸுங்கிறது நம்ம ஜாஸ்தி காமிக்கிறது இல்லை, அதுக்கான சான்ஸ் அதில் இருந்துச்சு. தம்பிராமையா சார் கூட நடிக்க போகிற விஷயங்கள் இது எல்லாமே மறுபடியும் கிராமத்துக்கு போகிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதில் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணது ராஜ்கிரண் சார் கூட நடிக்கிற சீன்ஸு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா வம்புக்கு இருக்கிறது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது உள்ள வந்துட்டு என்ன அவங்க அப்பன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கறது, அவர் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் எமோஷனலாக இருக்கிற சீன்ஸும் கூட கிளைமேக்ஸ் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் அவர் மாமானே கூப்பிடுவேன். அது வரைக்கும் அவர் மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். அந்த சீன் நாங்கள் 2 பேர் நடித்தோம். இன்னைக்கு டப்பிங்கில் பார்க்கும்போதும் ராஜ்கிரண் சார் பிச்சுட்டார் அந்த சீனில். அது அப்படி இருக்கு, நெகிழ்ச்சியாக இருக்கிற படம். கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ், வில்லன், ஆக்ஷன் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகைன்னு கிராமத்தை சுற்றி வாழ்க்கையே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருந்தது. ஒரு விறகடுப்பு பார்க்கறக்கே சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் விறகடுப்பை சமைக்கிறது பார்க்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இல்லை அமைஞ்சு வந்தது திரும்ப ஒரு பலம். ஒரு நேட்டிவான ஃபிலிம் நிச்சயமா எல்லாரும் திரும்ப பார்ப்பாங்க, அது நல்லா ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அண்ட் தம்பிராமேஸ்வர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். கோவிசர்லா மேடம் கூட ஒர்க் பண்ணது, பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க கூட பகிர்ந்துக்கிறதே நமக்கு அவ்வளோ லெசனாக இருந்துச்சு எனக்கு இந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது. அண்ட் மியூசிக், படம் எந்த அளவுக்கு நேட்டிவாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி மியூசிக்கும் ஜிவி நீங்கள் பிடிக்கிற வரைக்கும் நான் போட்டு கொடுத்துட்டே இருக்கேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டியூன் போட்டுகிட்டே இருப்பார். நான் தான் சொன்னேன், சினிமாவாக இல்லாமல் எனக்கு லைவாக கொடுத்துட்டாலே போதும், எனக்கு அது ஒன்று தான் பயம், வேறு எதுவுமே இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி லைவான விஷயங்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா பல்லவி சரணம்ங்கிற பிரேக்கே இருக்காது, வேற மூடில் போயிட்டே இருக்கும். அப்போ பாங்கிற ஒரு பியூட்டிஃபுல் மெலடி, கருப்பு நேரத்தில்ங்கிற சாங் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங். உங்கள் பாட்டு தான், உங்கள் பாட்டு வந்துருச்சுங்க சினிமாவில், ஆடிட்டோம். ஸோ அந்த பாட்டு ஆகட்டும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக மாமனார் வருமானக்குள்ள இருக்கிற சாங், தனிக்குடி சாரோட லிரிக்ஸ் அதில் பிரமாதமாக இருக்கும். அந்த சாங்கில் அந்த உறவை எப்படி எழுதுறதுன்னே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அது அவ்வளோ அழகாக அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த சாங்லேயே கொடுத்துருப்பாரு. சாங்காகவே நீங்கள் கேட்குறப்போ அந்த கதையும் உங்கள் மனசில் ஓடும். சின்ன வயசில் நம்ம படம் பார்க்குறப்போ ஒவ்வொரு சாங் வரும்போது கதை மனசில் ஓடுற மாதிரி இந்த பாட்டுகளுடைய லிரிக்ஸும் அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நேட்டிவான ஃபில்மாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த ஆப்பநாட்டில் போய் எடுத்தது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆப்பநாடுங்கிற ஊர் தான் அங்கே ஒரு தாய் கிராமமாக இருந்திருக்கு. அந்த ஊரில் தான் எல்லாருமே பிரிஞ்சு வேறு ஊர்கள் போயிருக்காங்க. அந்த ஊர்லேயே தான் போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. டெய்லி டிராவல் பண்ணுறக்கே 1 மணி நேரம், வழி மிஸ் ஆகி போயிட்டோம்னா வழி கேட்கற கூட ஆள் இருக்காது, 2 மணி நேரம் போய் தாண்டி போயிடும். ராஜகிரண் சார்லாம் தொலைஞ்சு போயிருக்காரு சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஊரில் உட்காந்து எடுத்தோம். எல்லா ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ண தான் பெரிய விஷயம். அங்கேருந்து கண்டிப்பாக 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் ஒரு சின்ன லாட்ஜாவது கிடைக்கும். பட் அந்த ஊர்லேயே போய் எடுத்தது, அந்த மண்ணிலே போய் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஊரில் இருக்கிறவங்க அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த ஊருக்குள்ள சின்ன சின்ன சந்துக்குள்ள போய் இருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயம். கிராமங்கள்ல இன்னும் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிராமம்லாம் காணாம போகுதுன்னு நினைக்கிறப்போ அங்கே இன்னும் புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த ஊரில் போய் ஷூட் பண்ணது, அந்த மண்ணில் ஷூட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒரு குடும்ப படமாக ஒரு உறவுகள் சொல்கிற கதையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சதுல வெரி வெரி ஹாப்பி. ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதனால் அசண்டாயிருக்கிற டீம்லாம் நான் காலி பண்ணியிருக்கேன். சார் இந்த ரியாக்ஷன் பேசினா பருத்திக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க சார், ஒன்மோர் போயிடலான்னு. ஐயோ சத்தியமா இல்லை சார், இல்லைங்க மீசை வச்சா அண்ணமா இருக்குன்றாங்க, கருப்பு சட்டை போட்டா பருத்தி ஒரு ஞாபகம் வருதுன்றீங்க, எனக்கு பயமா இருக்கு, திரும்ப திரும்ப எல்லாரும் அதே சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி உயிர் எடுத்திருக்கேன். பட் எல்லாரும் பொறுமையா நின்று ஒரு நல்ல படைப்பாக அமைஞ்சிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், அது உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக ஸ்டன்ஸ் பற்றியும் நான் சொல்லணும். திலீப் சுப்ராயன் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கொம்பன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து ஒரு குடும்ப சார்ந்த படம்னே சொல்லிட்டு இருக்காங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லையானு பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லைன்னா அப்படி இருக்கும். நிச்சயமாக ஃபைட் இருக்குது. ஆனால் அந்த யதார்த்தத்தோடய ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒருத்தன் நின்று ஃபைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி ஹியூமர் ஆகட்டும், தமிழாமே சாரோட இருக்கிற ஹியூமர் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களே வந்து சூப்பராக இருக்கும். அவர்கிட்ட நான் பேசிட்டு வர்ற விஷயங்கள், அவர் டயலாக் சொல்லுவார், இதுக்கு ஏன் ஆல்கஹால்னு பேர் வந்துச்சு தெரியுமா, ஆளுக்கால் அடிக்கிறதுனால அது ஆல்கஹால்னு பேர் வந்துச்சுமாரு. அவர் என்னை குடிக்க வைக்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணுற விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படத்தில் ரொம்ப அழகு சேர்த்துருக்கு. டயலாக்ஸ் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புறேன். லக்ஷ்மி மேனனோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரோல் அவங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு தோணுது. புதுசாக கல்யாணமான 2 பேர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ, அந்த மஞ்சள் தாலியில் இந்த மஞ்சள் அப்படின்னு போகாமல் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ, அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு படத்தில். அண்ட் ஒரு புது லிரிக் ரைட்டர்ஸ் உள்ள வராங்க. ஜிவி வந்து அவருடைய பாதி பங்கு இனிமேல் தான் இருக்குது. ரீரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறதுனால பாதி விஷயம் அது ரீரெக்கார்டிங்கில் தான் நடக்க போகுது. ஸோ அவரோட ரீரெக்கார்டிங்கை கேட்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். படம் வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக படம் நல்லா வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், நல்லா ஓடணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.